இந்த 4 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணாலே நம்மளோட வாக்கிங்கை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 1 வந்து நம்மளோட பாஸ்டர்ல வேகமா நடக்கணும் இல்ல அதிகமா நடக்கணுங்கிறதுனால இப்படி பெரிய ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது இந்த நீஸ் வந்து லாக் பண்ணி நடக்கிறாங்க. அது நம்மளோட L4 L5 லோவர் பேக்ல டைரக்டா அஃபெக்ட் ஆகுது. ஸ்மால் ஸ்டாண்ட்ஸ் வச்சு நீங்க வாக்கிங் பண்ணும்போது நடங்க. அண்ட் எப்பவுமே இந்த நீஸை வந்து லாக் பண்ணிடாதீங்க, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி வைங்க. 3வது பாஸ்டர் மிஸ்டேக், நம்ம நடக்கும்பொழுது பெரும்பாலும் குவாட் மசில் தான் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். நம்மளோட க்ளூட்டஸ் மசில், அதாவது பட் மசில யூஸ் பண்ணாததுனால திருப்பியும் நம்மளோட பேக்கை வந்து நம்ம டைட்டன் பண்ற மாதிரி ஒரு பேக் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்குது. இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க நடக்கும்போது பொதுவா முன்னாடி இப்படி சாய்வோம்ல, அதை பண்றதை தவிர்த்து நீங்க ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா, வைக்கும் போது உங்களோட பெரிய டோ வச்சு ப்ரெஸ் பண்ணி உங்களோட க்ளூட்டஸையும் ஆக்டிவேட் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 2, எப்போவுமே வந்து ஒரு ஹை டெம்போ மியூசிக்கை வந்து காதில் கேட்டுட்டே நடக்கிறது. நம்மளோட பிரெயின் வந்து எப்போதுமே வாக் பண்ணும்பொழுது ஒரு ரிகவரி ஜோன்ல, ரிலாக்ஸேஷன் ஜோன்ல இருக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிமுலேஷனாக வந்து நம்மளோட பிரெயினுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து ஒரு கேட்ஜெட்டாக கொடுக்கும்பொழுது அதுவும் வந்து நமக்கு ஃபேவரபிளான ஒரு பெட்டர் நர்வஸ் கனெக்ஷனோட நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை. இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் 45 நிமிஷம் நடக்கிறீங்க இல்லை 60 நிமிஷம் நடக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ஒரு ஆடியோவும் இல்லாமல் அப்படியே நடங்க. அந்த மாதிரி நடக்கும்பொழுது நீங்கள் வந்து இயற்கையை ரசிப்பீங்க. உங்களோட பிரெயின், உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட சிஸ்டம், இது எல்லாமே வந்து ஒரு நார்மல்சி மோட்குள்ளே வரும். மிஸ்டேக் நம்பர் 3, கன்சிஸ்டன்சி ட்ராப். நடக்கிறது அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதே டைம், அதே ரூட், அதே மாதிரி தான் நான் நடப்பேன், அதே சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், நம்ம மசில்ஸ் வந்து ஒரு மாதிரி காலப்போக்கில் யூஸ் ஆகிடும். பிரெயினுக்கு எப்போதுமே நம்ம வந்து சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அந்த பிரெயின் போய் அதை மசில்ஸ்க்கு சிக்னல் பண்ணி ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபயர் பண்ணி அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணோம். அப்பப்போ உங்களோட ரூட்டை மாற்றுங்க, அப்பப்போ உங்களோட பேட்டர்னை மாற்றுங்க, உங்களோட ஸ்பீடை மாற்றுங்க, உங்களோட என்கேஜ்மெண்ட்டை மாற்றுங்க, டெஃபினட்டாக உங்களோட டெரேனை மாற்றுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, நாட் நோயிங் வென் டு வாக். இந்த காலங்காத்தால ஏன் எழுந்து வாக் பண்ணணும்னா, நம்மளோட சர்க்கடியன் ரிதம், காலையில் எழுந்த உடனே சன்லைட்டை ஃபேஸ் பண்ணுறோம், வைட்டமின் டி நமக்கு கிடைக்குது, நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் பூஸ்ட் ஆகுது. ஆஃப்டர்நூனில் லஞ்சுக்கு அப்புறம், மீல்ஸ்க்கு அப்புறம் ஏன் வாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட குளுக்கோஸ் கண்ட்ரோலில் வந்து நம்ம ஆப்டாக வச்சுக்கிறதுக்காக, சுகர் லெவல் ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. நைட்டில் டின்னருக்கு அப்புறம் ஏன் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட டைஜஷனுக்கு அதை ஹெல்ப் பண்ணும், தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த எல்லா வெரைட்டியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளில் ஒரு பர்டிகுலர் 1 hour மட்டும்தான் என்னோட வாக்கிங் டைம்னு ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுக்காம, முடியும் போதெல்லாம் வாக்கிங்கை ஒரு ஆக்டிவிட்டியாக, ஒரு மூவ்மெண்ட்டாக நம்ம பார்க்கறது தான் பெஸ்ட்.